لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. புகழனைக்கும் தேவநாயகன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதால் நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயகன் அல்லாஹ் எமதுக்காக எமது ஏற்படுத்தாத சத்திய சூழல் தந்தாரே வாழ முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலாவின் இல்லத்தில் இஹ்திகாஃபுடன் வீற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசதியாக செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை விட்டு ஒரு வருடம் சென்று விட்டது. 2023 கழிந்து விட்டது. உண்மையிலே கழிந்து போனதா அல்லது அழிந்து போனதா, சென்று விட்டதா அல்லது சென்று போய்விட்டதா? என் வாழ்க்கையில் ஒரு வருடம் எனக்கு அது லாபமா நஷ்டமா? திரும்ப வராத ஒரு காலம். வாழ்க்கைக்கு அதை நிறுத்துறதுக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் எங்களுக்கு இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ் அந்த நல்லடியார்களே, ஒரு வருடம் கழிந்து விட்டது. அதில் நான் சமைஞ்சுகிறேனா? ஐக்கியூப தண்ணீரை வச்சா குடிக்கிற தண்ணீர் இருப்பது யாரும் அது சமையல். ஒரு வருடம் நான் சமைஞ்சுகிறேனா? கணியத்துக்குரியவர்களே, எந்த விடயத்தில் நான் முன்னே இருக்கிறேன்? நான் சாதித்து வெற்றி பெற்றிருக்கிறேனா இந்த வருடத்தில்? அல்லாஹ் சொல்றான், கணக்கு பாருங்க. நாளை மறுமைக்காக வேண்டி என்ன இந்த வருஷம் போனது, எதிர அல்லாத பொருட்கள் இருக்குமோ அதுதான் இந்த வெற்றி. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்வது கடைசியாக ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய பொருத்தம். சகோதரர்களே, மகள கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம், மகனுக்கு தேவையான நாட்டுக்கு விசா பெற்றிருக்கலாம், தேவையான வாகனத்தை தான் வாங்கியிருக்கலாம், இந்த வருடம் நினைச்ச மாதிரி வீட்டை கட்டி முடித்திருக்கலாம். இது சாதித்திருக்கிறோம். சாதனையாளர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் இல்லை, பிரபல்யமானவர்கள் எல்லாம் கபூலானவர்கள் அல்ல. சகோதரர்களை, வருடத்தை கழிச்சிட்டோங்கிறதுனால நான் சாதிக்கல, உலகத்தை அடைவிட்டோங்கிறதுனால நான் அல்லாத பார்வையில வெற்றியாளர்கள் இல்லை. அல்லாத பொருத்தம். சகாபாக்கள் ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், வருடம் வருடமா சாதித்தோம். வாழ்க்கைய சாதிச்சு அல்லாத பொருத்தத்தை அடைஞ்சோம். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலே வெற்றி பெற்ற கூட்டத்துக்குரியவனாக இந்த 2023 பயன்படுத்தப்பட்டதா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பணக்கார சஹாபிதான். கண்ணியத்துக்குரியவர்களே, பணத்தை வைத்து, வாழ்க்கையை வைத்து, ஆட்சியை வைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தை எடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இந்த வாழ்க்கையில் அது கிடைத்தா சகோதரர்களை வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
பண்பு வளர்ந்து தன்மை வளர்ந்து நன்மை வளர்ந்து சகோதரர்கள் ஒரு அடையாளம் கரண்ட் இருக்கிறது ஒரு அடையாளம், நோயாளிகள முகத்தில் ஒரு அடையாளம். இதே மாதிரி சகோதரர்களே அல்லாத பொருட்கள் எங்களுக்கு இருக்குதா? சென்ற வருடம் 360 சுவரில எத்தனை சுவகு கட்டிங்க, எத்தனை சுவகு நெருப்புக்குள்ள எங்களை வீட்டை சுற்றி ஆக்கிரமிப்பு படை நஷ்டானிக்கிற மாதிரி சுத்தி கொண்டிருந்த சுவகு சொல்ல வராமல் இருக்கிறதுக்கு நாங்க கிழமையில 52 கிழமை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தொழுகையில் சிறந்த தொழுகை வெள்ளிக்கிழமை சுபகுடைய தொழுகை அஃதலு ஸலவாத். எத்தனை பேருக்கு முஸ்ஸல்லான கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் இந்த சுபகுடைய நேரத்தை யோசிச்சு பாருங்க. 360 நாளைக்கு சென்ற 360 நாளைக்கு சுமார் 1800 தடவை அல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலஸ் ஸலாத் வாங்கோ மஸ்ஜிதுக்குள்ள வாங்கோ சுஜூத் செய்யுங்க அழைத்தான். எத்தனை தடவை பதில் சொன்னேன்? அன்புக்குரியவர்களே, காரணம் துணியா கிடைச்சி அது மாதிரி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இந்த பார்க்கக்கூட என்னவோ கொஞ்சம் முன்னுக்கு தள்ளிப்பட்ட மாதிரி இருக்கும். சத்தியமா இருக்கீங்க இல்ல. யுக்தி துன்யா யுஹிப்பு மன் யுஹிப்பு யுஹிப்பு யுக்தி துன்யா மன் யுஹிப்பு வலல்லாஹ். உலகம் அது கிரவுண்டில் இருந்து தங்க கட்டி மூசா அலைஹிஸ்ஸலாத்து கையில எங்கிருந்தோ ஒரு மரத்துல புடுங்கின ஒரு பிறகு தூங்கி அந்த அசாவ அல்லாஹ் பொருந்தி கொண்ட அளவுக்காக கூட கிரவுண்ட தங்கக்கூடிய அல்லாஹ் பொருந்தி கொள்ள. தங்க கட்டி கிடைத்தாலும் சரி, தொடர் கிடைத்தாலும் சரி, உலகம் கிடைத்தாலும் சரி, நாங்கள் அந்த வெற்றியை நினைத்தாலும் சரி, சகோதரர்களே அல்லாஹ் வாசிக்க போறது எங்களை நன்மையைத்தான், அல்லாஹ் நிறுத்த போறது எங்களை நன்மையைத்தான். எங்களுடைய அமல் இரவும் பகலும் இந்த வருடம் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு இருக்குமேயானால் ரபியல்லாஹு அன்ஹு நான் வெற்றி. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாம எங்களை கையில தொடர்பு வைத்துக் கொண்டே மற்றவங்க எல்லாருக்கும் நரகத்தை தொடர்பு கொடுக்கிறது இஸ்லாம். நான் எனக்கு போலாம் எது துனியா இல்ல ஆசிரா போலாம். அலிவதையில் ஏங்கி முடிச்சு விட்டாம மறுபடிக்கு போனா உலகத்தை விட அணைக்கிறதா முழு உலகத்துக்கும் 2 ரக்காத் போட முடியும் சொன்னான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 360 பண்புகள் யாருக்கு இருக்குமோ அவர் சொர்க்கவாதி ஆவார் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டாங்க அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நாங்க எத்தனையோ நல்ல புள்ளிகள் எங்களுக்கு எடுத்து கூட பார்ப்போம், நன்மையெல்லாம் எதிர்பார்த்து கூட பார்ப்போம், எங்களை பத்தி ஒரு பயம், ஏத சக்கராத் என்ன சொன்னாங்க. எந்த கடைசி வேலை ஒரு பாவம் இருக்குமே, நான் மலக்குள் மௌத்தை சந்திக்கும் வேளையில் எனக்கு ஒரு பாவம் மீதமாக இருந்தாலும் அல்லாஹ் கோபம் என்னோடு இல்லை. ரலியல்லாஹு அன்ஹு பட்டியலுக்கு வர முடியாமல் இருக்குமே. யாரை சொன்னோம்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கொல்லப்பட்டவன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை திருப்தி அடைக்கிறோமா? மற்றவர்களை திருப்தி அடைச்சு வாழ்வோமா? செருப்பு போட்டாலும் மற்றவன் என்ன சொல்லணும், முடிய வெட்டினாலும் ஊர் என்ன சொல்லணும், வீட்டை கட்டினாலும் என்ன பார்த்து 4 பேர் இவரும் பின்னாளில் சாதிக்காக என்ன சாதிச்சு என்ன செய்ய போறீங்க? உலகத்தில் வாழலாம், பணக்காரரா வாழ்வது பிரச்சனை இல்லை, ஏழையா வாழ்வது பிரச்சனை இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவரை பார்த்து ரணின்னு தான் சொன்னாங்க. உஸ்மானே ரனி, கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, நாங்க பிரைவேட்டுக்கு மனதிற்கு போனாலும் சொல்லவே இல்லை. ஊர் என்ன சொல்லும்? இன்டர்நேஷனல் பேசாலும் எங்களை தரத்துக்கு காமன் ஸ்கூல் சரி வராது, எங்களை தரத்துக்கு ஹாஸ்பிட்டல் சரி வராது, எங்களை தரத்துக்கு பிரைவேட் பஸ் சரி வராது. அலட்சியம் கொள்ளாத வரக்கூடாது. ஃப்ராம் பாவித்த ஊழல்
கடனுக்கு ஒரு வீடு கட்டாயம் விசாரணை, அது பாதுகாப்பாகிறது. 2வது கடமை. 3வது கடமை எங்களுக்கு ஒரு திருச்சி. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெண்ணும் இந்த காப்பற்றும் இந்த கழித்தும் எனக்கு நல்ல 3 இடத்துல இஸ்லாம் அனுமதி. 4வது மற்றவன் பார்க்கணும், என்னோட பணத்தை பார்க்கணும், என்னோட டேலண்ட பார்க்கணும். மற்றவன் புள்ளி படைப்புகண்ட புள்ளி என்ன சகோதரர்களே? படைத்தவண்ட புள்ளி என்ன? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு சகோதரர்களே 4 மீட்டர் அகலம், நீளம் 3.5 மீட்டர் அகலம், 3.5 மீட்டர் உயரம். அந்த வீடு மட்டும் சொல்றாங்க, அந்த வீடு கியாமத் வரைக்கும் மதீனாவில் இருந்திருக்கும். உலகத்தை கட்டிக்கொண்டு மறுமைக்கு நேரம் இல்லை, தொழுகைக்கு நேரம் இல்லை, அதற்காக வேண்டி மறுப்ப கணக்கில் கரைச்சி விட்டுட்டு வீணாக உலகத்துக்காக வேண்டி அரைந்து திரும்பிக் கொண்டிருக்கிறவர் பார்த்தா அது ஒரு அடியாக இருக்கட்டும், அவளுக்கு சௌபாவாக இருக்கட்டும் அல்வாங்க. அவங்களை அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, இதை வச்சு தீர்மானிக்க போறோம். எங்களை நகநாட்டுகள் பார்த்தோம் சகோதரர்களே. எங்களை தலைப்பு மாறி அதனால எங்களுக்கு தலைவலி, டென்ஷன், டிப்ரெஷன் வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை. அங்க ரத்தால விளக்குற மாதிரி சொத்து பழக்கி பேசி உலகம் தான் இந்த வாழ்க்கையில குறிக்கோடு சொல்லாம செஞ்சு தொழிலை கலாவாக்கி பொய்ப்புறம் எல்லாம் சுற்றி வந்து கடைசி மகனும் உமாவும் சேர்ந்து பாப்பா வெளியே போட்டுதான் கோடிக்கணக்கான சொத்தை கொண்டு கேட்டா எல்லாம் பாப்பாக்கு வீட்டுக்கு இருக்க தெரியாது, இருக்க தெரியாம கட்டினாரு, கல்யாணம் முடித்தாரு, வாங்க காட்டினாரு, சம்பாதித்தாரு, சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்தாரு. இன்னைக்கு ஹோட்டல்ல சேர்த்து போக கல்வி கொண்டீங்களா? கோடான கோடி சொத்த பிள்ளைகளை குறித்து கொண்டிருக்கலாம். நாங்க கொடுத்தா அதுக்குரிய அல்லாத நல்லடியார்களே, உலகத்தில் ஏமாற்றலாம், வேண்டிய பயிர பிறக்கலாம், வேண்டியவனை பிடிச்சி அடுத்தவன சொத்தை எழுதலாம். நெருச்சூன்றத்தை வளர்க்கிறார். இந்த வளர்த்தை என்ன பாதிக்கலாம்? அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, 4000 வருடத்துக்கு முன்னால் அடக்கினான ரோயல் ஃபேமிலி டெட் பாடிகள் அரச குடும்பங்களை புதைச்சாம நகை நட்டுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லா நகையையும் அணிவிச்சுதான் அடக்கினாங்க. இன்றைக்கு எப்படி மாணிக்க குழி தோன்றதோ மக்கள் தோன்றதோ இது மாதிரி அந்த நாட்டில் கபூர் வியாபாரம் நடக்குது. ஏன்னா 4000 வருடத்துக்கு முன்னால புதைக்கப்பட்ட பழைய கபூர்கள் இன்றைக்கு மக்கள் வாங்கலாம், வாங்கி மாணிக்கம் தோன்ற மாதிரி தோன்றான். அரச குடும்பத்து நகை உடம்பு மண்ணா போகும், எலும்பு இறையா போகும், மண் சாப்பிடும். ஆனா நகரத்துகளை சாப்பிடாது. எந்த ராஜாவில் இல்லை, எந்த அரசியல் இல்லை. இன்றைக்கு விலை அடித்து அதை வாங்கி கொண்டிருக்கலாம். கபூர் வாங்கலாம், கபூருக்குள்ள போட்டு புதைச்சாலும் துணியா எங்களுக்கு கொண்டு அப்ப எதில் அல்லாத சந்தோஷமே அமல். அதற்காக 1,24,000 சகாபாக்களுக்கும் அல்லா சொல்லிட்டாங்க. சகாபாக்கள் துணியாவை பேலன்ஸோட பாவிச்சாங்க, நடமாடல. அப்துல் ரஹ்மான் அவரோட நகை தங்கம் பிஸ்கட் கட் பண்றதுக்கு 100 பாஸ்மா இருந்தான். சொர்க்கவாக எப்படி பேலன்ஸ் கொடுப்போம், துனியா ஓட்டுறதுக்கு ஜீனுல பேலன்ஸ் இருக்கும். அதோட தான் அனுமதி இல்லாத ஓட்டினான். மேல துனியா பாயல்ல, ஹராம் ஹலாலாக இல்ல, வட்டி வீட்டுக்குள்ள வரல, நான தப்பின பிரச்சனை இல்ல, பொய் இல்ல, உலகத்தை முழுக்க கொண்டுட்டு போனான். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா கண் பார்வை இல்லாத பெண்மணி, அவருக்கு இருந்த துனியா இன்னைக்கு அப்படி ஒரு கோடீஸ்வர கும்பலிய தேவையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தேகம் வந்து ஒரு பணத்துல 100 தீனார், இன்னைக்கு 1 கோடிக்கு மேல பணம், பெருமதியான பணம் கடல்ல தூக்கி போட்டான்.
துனியாவை காணாம எடுத்து புதுசா துனியா இல்லை. உஸ்மான் வழி கோடீஸ்வர உஸ்மான் தான் பேர். ஆனா அல்லாத பொருத்தம் சொல்றது அல்லாத பொருத்தம். 1,24,000 சஹாபாக்கள் வெற்றி. எதனால வெற்றி? அமலால வெற்றி. அமலிலிருந்து உறுதியாக வெற்றி. அமலுக்கு தான் இந்த வருடத்தை பாதிக்கலாம். 6 வருஷத்தை இல்லை கழிஞ்சிட்டா அழிஞ்சிட்டா அதான் அமல் இல்லையா செத்து போயிட்டு இருக்கிறது. அறிந்து வைத்து சுப்ஹானல்லாஹ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா அபூபக்கர் உங்களை அல்லாஹ் எவ்வளவு பொருந்திக் கொண்டு விட்டார். எந்த தன்மைகள் யாருக்கு இருந்தால் பொருத்தவாதையோ கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு ஒன்று கூட அறிவீங்களா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூபக்கர் குல்லுஹும் நபீ 360 நல்ல பண்புகள். அபூபக்கரே சொர்க்கத்தின் வாசல்களை எல்லோரும் கியாமத்தில் தேடுவார்கள். ஆனால் எல்லா சொர்க்க வாசல்களும் உங்களை தேடும். எல்லா சொர்க்க வாசலும் உங்களை தேடும். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்தான், எப்படி சம்பாதிச்சான், என்ன செஞ்சாங்க, எங்கிருந்து வந்தாங்களுக்கு? சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என்னோட வாழ்க்கை கழிகிறது சாதனை அல்ல. அந்த வாழ்க்கையை நாங்க சாதிச்சா குறைஷிகளுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுவர்க்கம் எனக்கு தெளிவடைகிறது, அதற்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன். அழகான ஒரு மாளிகை. உமர் யாருடைய மாளிகை என்று கேட்டேன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷி குலத்தில் ஒரு வாலிபடி சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டது. நானும் குறைஷி குலம் தானே. நான் உள்ளே நுழைய நினைத்தேன் உமரே, உள்ளே நுழைய நினைத்தேன் உமரே. உங்களுடையதல்ல, உங்களுடையது. ஆனாலும் எனக்கு விருப்பமாக இருந்தது. அந்த சுவர்க்கத்துக்குள் நுழைந்து அதன் தண்ணீரை குடித்து அதன் தண்ணீரை உருவெடுத்து வர நினைத்தேன். ஆனால் உமர், உங்களுடைய ரோசம் எனக்கு நினைவு வந்துச்சு. உங்களோட சொர்க்கம் உமரது. நான் போகல. நீங்க காட்சி தந்த சொர்க்கத்தை நான் எனக்கு பேசுமா, உங்களுக்கு நினைச்ச மாதிரி உனக்கு போய் வாங்கி பேச பாதம் வாங்கினாங்க. கைப்பற்று வரல. வருஷம் எதுக்கு மிஸ் பண்றோம் நாம? எல்லாரும் நல்லடியார்களே யோசி. வார வருஷம் முதல் சும்மா என்ன கிடைச்சீங்களா? கிடைச்சமல்ல, வருஷ கணக்கு எண்ணி அமல் செஞ்சாங்க. சிவாமத்திரிதா என்ற அமல்ல மையத்து உள்ள தகஜத்துக்கு எழுதணும். கல்யாண உள்ள பட்ட பகல் உள்ள உதவி இல்லை. அல்லாவோட விளையாடுறோமா இல்லையா? தெரியாம அடிச்சா எவ்வளவு சௌபா, அணைச்சா 2019 நுவரை தாண்டி வச்சு உத்தரவு அடி. இப்ப இடமே இல்லை. நேர்ப்புக்குரிய அல்லாத நல்ல யாரை ஏமாற்ற எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாட்சி ஒரு அமல் சாட்சி சகாபாக்கள் சொல்றாங்க. சகோதரர்கள் ஏழுந்தா செஞ்சு பார்ப்போம். எனக்கும் இந்த ஒத்துபாக்கள் அல்ல, எனக்கும் அந்த அமலுடைய பாக்கியங்கள் தரும். இதான் அல்லா பொருந்திக் கொண்ட விதம். அமல் வெளியாக உடன்பட மக்களுக்கு வாழ விருப்பம், குர்ஆன் ஆசை, அந்தந்த வாழ்வுகளை கையில போனி சொந்த குர்ஆனிகளை யாரு இன்னைக்கு தூரத்துக்க முடியாத வாழ்க்கையாய் இந்தக்குரிய சிறந்த அமல் சுப்ஹானல்லாஹ். ஜும்மாக்கு வாழலை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிதுக்குள்ள வாழாங்க. 4வது ஆளாக ஜும்மா, 4வது ஆளாக வந்தோடனே கதவை பட்டுறாங்க. அந்த ரவாவை ஒரு அற்புதம்
நாளையில வெள்ளிக்கிழமை நாளையில அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கும் அல்லாஹ் அப்படித்தான் இருப்பான். மதர்நாம 4வதா வந்து இமாமுக்கு சட்டம் போட்டுதான் இருக்கு. இமாம்கள் எங்கேயோ நடக்கும். நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளியிலும் 12:45 இமாம் முடிச்சிடும். 1 மணிக்கு மாறவங்களுக்கு என்ன செய்ய போகும்? பாபிக்கு மரக்காரர்களால் அமைச்சு மியூசியம் மூடி வச்சார். அல்லாஹ் பலாத்மா அமல வித்து துனியாவை வாங்க ஆக்கலாம், பொருளாத ஆக்கலாம். இதுதான் வரக்கூடிய சொல்றது. சும்மா சொல்றதுக்கு நேரத்தோட நன்றி சும்மாவை நிறைவேற்றிட்டு, அதாவது செய்யாம சுபஹானல்லாஹ் யாரு சும்மாவுக்கு பின்னால வெளியே போவாங்களோ துனியாவை தேடி போவோம். தேடாம இல்லை துனியா வான் என்று சொல்லல. சொன்னேன் விரண்டோட துனியா இந்த பிரச்சனை இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சாதாரணமான நாளை விட சும்மாவுக்கு பின்னால் சரியாக முறையாக ஒப்புதலை நிறைவேற்றியதன் பின்னால் ஒரு மனிதன் உலகத்தை தேடி வெளியானால் அவருக்கு சாதாரணமான நாளை விட 70 மடங்கு வளர்ச்சி எடுத்துக்கோங்க. அல்லாஹ் அல்லாஹ் வீட்டு வைத்த மாதிரி சொல்றான். ஆனா இதை வச்சு பொருள தங்கம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், உலக நிறைய தங்கம் கொண்டு வந்தாலும் பாடம் இல்லை. கொசூட வெட்க லோரி தரத்துல கொண்டு அடக்கி வச்சுக்கிறது. ரூமெல்லாம் அடக்கிக்கிறது. உள்நாட்டம் அடக்கிக்கிறது. வெளிநாட்டம் நீங்கிறது. ஜப்பானில் இருந்து கொண்டு சிசிடிவியில வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டுல கேட் கீப்பர் சொல்லிங்க ராகத்தா குடிக்கிறார். நாம கண்ட துனியா சகோதரர்களே, தேச பயணம் தெரிவி நாம் முடிக்கணும். நாங்க துணியாவை வானது சொல்றவங்க அல்ல, துணியாவை விளங்கி யூஸ் தூக்கி அடிக்கி பலகாத பாம்பு போல எத்தனையோ பேர் அடிக்கிறது. சக்கராத்த களிமா இல்ல. ஒவ்வொரு உதாரணமா சொல்லலாம். இருந்திருந்த இடத்துல இந்த பேரை சொல்லிக் கொண்டு வந்தான். சிலவங்க கிரிக்கெட் டீம்ல பேரை சொல்லிக் கொண்டு வந்தான். துணியாவை கண்ட காணும் கட்டப்படுவது அதுதான் பாதுகாப்பு. சொல்றான், முந்து 40 வருஷத்தை கழிச்சேன், ஒரு நாள் கூட தக்பீரத்துல் ஊலா தவறல்ல. 2020 நாடுகள்ல ஜப்பான் எழுதி வச்சு துணியால முன்னேறிக்கலாம். இது மறுமைக்கு தந்த இது இன்னைக்கு விமானமாக இல்லை, போன வருஷமும் இல்லை. இதுல வருஷங்களை கொண்டா இருக்கும் தான். சகோதரர்களே, ஒரு மூமிக்கு 2 நாள் ஒரே மாதிரி கழிக்கப்படாது. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நோம்பு வரும் 27 சௌபா. ரமலானிகள் இருக்கிறோம், ரப்பானிகள் இல்லை. ரப்ப என்னாலும் உள்ளவன். ரமலான் வருஷத்துக்கு ஒரு மாதம் வந்துட்டு போகும். ரமலான வளர்ந்து இல்லை, நாங்கள் ரப்பத்தான் வேணும். சகோதரர்களே, நல்லா விளங்க வேண்டியது புத்திசாலித்தனம் மாதிரி விளங்காம இருந்தோம்னா நஷ்டம். யோசி பாருங்க, 40 வருடங்கள் வயசும் நான் அதுக்கு அடுத்த பக்கம் அதிக பார்ப்போம். இப்படி யோசிப்பாரு. உங்களுக்கு 7 மணி தெரியும். உங்களுக்கு 40 வருஷம் 7 மணிக்கு கடத்தவ கேளுந்தா ரப்புல கதவை சுபகிற சகஜத்துல கஷ்டத்துக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆம்பளை இருந்தாங்க. ராபியா பசரியா ரஹ்மத்துல்லாஹி இவரை 21 யோசிச்சு பாருங்க. சகஜத்துடைய மைய தூக்கம் முடிச்சு கொண்டு அடுத்தது மையம் அது 2 மையம், ஒரு மையத்தோடு சுமதி இல்லாத மையத்தோடு அந்த படத்தை வச்சுக்கிற மையத்துக்கு பரவாயில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாத நல்லடியார்களே, 30 வருடங்களாக இஸ்லாமுக்கு பின்னால கணவன்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய தேவை இருக்கிறதா? இல்லை இருந்தால் ரப்புல முஸ்தலாவுக்கு போய் எனக்கு அனுமதித்தாங்க கொண்டே தவிர்த்து முறைக்கு முஸ்தலாக கிடைச்சாங்க. பெண்மணிகள் சொல்ல எங்கேயோ காட்டிக்கொண்டு வளர்க்கவா? எங்கேயாவது பிள்ளைகளுக்காக போய் திறக்கிற, எங்கேயாவது காணிகள் சுத்தி வாழ, எங்கேயாவது தொப்பிங்களா சுத்தி கொண்டு போறது, எங்கேயோ போயிட்டு ஒரே ஒரு மக்கள் தான் 30 வருடமா இருந்த கூட இருந்த காதிமா பிள்ளைக சொல்லாம என்ன கப்பல் செய்ய போலே இதேதான் கப்பல் செய்யும். நிறைய ஒன்று நோம்பு பெண்ணால் சொல்ல போக ஒன்று, ஹஜ்ஜி பெண்ணால் கொண்டு பிள்ளைகளை கொண்டு கொண்டு
5 நிமிஷத்துக்கு ஒரு கொண்டு பிள்ளைகளை கொண்டு கூட்டுறே இது குடிக்கிற, இது சாப்பிடுற, இது தூங்குற, இந்த வாகனத்தை போற, இப்ப நம்புற மாத்திர கடனாளியா கமலாஷா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அல்லாத நல்லடியார்களே, சொல்றான ராஜா தசரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா என்ற கப்பலை விடுதலை இருக்கணும். இரவேவா என்ன மையத்தை தூக்கணும். ஒரு பொம்புளை பிள்ளையிட ஜனாசாவை வெட்கம் வெளியாகும். அல்லாஹ் இஸ்லாம் அல்லா பாத்திமா நாயகி மதத்தான் சொன்னாங்க, இந்த வருஷம் என்ற பிள்ளைய வெட்கம் என்று கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே சொன்னாங்க. என்ன அதைக்கூட பிடித்தான் கனவுல சரிப்படுது, நம்புறவங்களுக்கு நம்பலாம். ஆடு உடுப்ப பார்த்தா வெளிச்சம் வீட்டுமான பழைய உடுப்பு இல்ல கம்பெனி இடமுல இங்க அதுதான் அந்த உடுப்பையும் பொருந்திக் கொண்டு மீதான வைக்கிறது வச்சுக்கலாம். மீதானுக்கு போகுது நாங்க கோயில் கம்பெனியில எங்கேயோ போகும் பொருத்த அல்லாத திருப்திக்காக ஒன்றுமே வேலை நபீசா மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அமல் இபாதத் வருஷக்கணக்கு 30 வருடங்களாக அமல் செஞ்சிருக்கிறார். ஒரு ரிவாயத்தின் படி அது 100 அது கூப்பில்ல சகோதரர்களே, 1000 குர்ஆன்கள் தமாஷ் செய்திருக்கிறார். 600 பக்கம் உள்ள குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தான். ஜனவரியிலிருந்து டிசம்பராக முன்னால் ஒரு குர்ஆன் முடியும். ஒரு நாளைக்கு 5 பக்கம் தான் 4 குர்ஆன் முடியும். ஒரு பக்கம் போன எடுத்து லொக்கி தப்பு இருந்து பார்த்துட்டு போறவாங்க புகை போவான எடுத்து ஒரு பக்கம் ஒதுக்கிப்பான். அந்த இடத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கலியத்துக்குரியவர்களே முன்னோர், அதாவது இவ்வளவு பெரிய அமலோட இஸ்திகாமத்தை பாருங்க. 12 வருஷம் யார் அதான் சொல்லுவாங்களோ அவங்க சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. வருஷம் எண்ணி அமல் செய்யணும். யார் பணங்களா சொன்னாச்சு மன்சல்லா இஸ்னை அசரா கதை ரகாத், அதாவது 12 ரகாத்துகள், சுபருக்கு முன்னால 2, துஹருக்கு முன்னால 2, துஹருக்கு பின்னால 4, மகனுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, யார் தொழுவார்களோ தகரவின் ஜன்னா அதன் மூலமாக அவங்க சொர்க்கவாதியா போவாங்க என்று சொன்னாங்க. உம்மு ஹபீபா சொல்றாங்க, மா கரத்து கொண்ட முந்துமா எப்ப கேட்டேனோ, இந்த வருடம் கேட்டேனோ, மௌத்து வரைக்கும் புரியாதவர் காத்து கணேசா ஓதிட்டு தூங்கி மௌத்தா போனா அவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், மௌத்து வரைக்கும் ஒரு நாள் விடுபடுது. அல்லாஹ்வுக்கு செய்வோம். பணத்தாரோ ஏழையோ யாரை பேர் புகழ் தேவையில்லை. சஹாபாக்கள் ஜாபிர் ரலியல்லாஹு 7 சஹாபி, சுஹைப் ரலியல்லாஹு 7 சஹாபி, விருதுக்கு கொண்டு போனா 7 சஹாபி. வீட்டுல விளக்கை அணைச்சாங்க. சதக்கா பேஸ்புக்கு கல்ல சக்தி நண்பராக அல்ல, மதரத்தான நண்பராக அல்ல, சதக்கா இல்லா அல்லாஹ் அல்லாஹ்க்கு எழுதிப்பட்டது. அல்லாஹ்க்கு எழுதிப்பட்டது கொடுத்தாங்க. விளக்கு அணைச்சிட்டு யாருக்கு சொல்லல. சல்லல்லாஹு வந்து சந்திப்பது எனக்கு உங்களுக்கு எதிராக இல்ல. அல்லாத பொருத்தம் அமல் அமல்ல உறுதி இருந்தா இஸ்திகாமத் இருந்தா அல்லாத பொருத்தம், அமல் இருந்தா அல்லாத பொருத்தம், நபித்தல்லாஹு வழிமுறை இருந்தா அல்லாத பொருத்தம். சொன்னாங்க என்ன தெரியுமா பார்ப்பதே சஹித்தல்லாஹு பித்தன்னிக்குமா, உங்க 2 பேரையும் அந்த புனிதமான வேலையை பார்த்து செய்யும். அல்லாஹ் சிரிச்சான். அல்லாஹ் சிரிச்சான். சுஹைல் மக்களை கொடுத்துட்டு வாழாம முழுதையும் வந்து முன்னால் நிற்கிறாம அல்லாஹ் சொன்னான், ஒமினன் நாசி மையற்றி நப்தஹுதி வாழலாம். அல்லாஹ் பொருத்தத்துக்காக தன்னை விட்டுட்டு வாழா கால்பட் பிரிச்சு வர வேண்டும். நகர பார்க்க சொல்றாங்க வியாபாரம் மக்கள் நடச்சி வகை 7 வானத்துக்கு மேலிடுவாங்க. பூமியில பிரபஞ்சமாக வேலையில வானத்துல பிரபஞ்சம். நபீசார் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவரை கபருக்கு இந்த தோன்ற எல்லாருக்கும் பிரச்சனை அமலுக்கு ருசிய பாருங்க. நசீபாக தராவை எங்க போயிட்டு அமல் எங்க போயிட்டு துஹா எங்க போயிட்டு சோதனை சொன்னாங்க. நபீசார் மிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா
ஜனாதா வைக்கப்பட்டு அகல வைத்தது இந்த பொங்கல பரவாயில்ல குடும்பத்து பரம்பரை விசுவாசத்துக்கு நாம் இரண்டுதான் நடத்தப்படும். அடுத்த சொன்னாங்க மதீனாவாசிகள் அகல எல்லா ஜனாதாவும் அங்க வரணும். வீட்டில் இருந்த பெண்மணி அழுது கொண்டு சொன்னா அங்கே இங்கே இல்ல, அவர் அவட கட்டிடத்து கீழால அவரை சொந்தமா கொண்டு இருக்கிறார். அதிலிருந்து தான் ஆயிரக்கணக்கான குரான்கள் ஓதுகிறார். அவர் தலையணையுடைய எதிரி, தலையணை அவர் பிடிக்காது, முழுக்க அமல்ல கழிச்சு அவர் அங்கதான் நடக்கும். அதாவது பொறுத்தது பாரதப்படுகிறேன் உடம்புல பலமையில் கடைசா சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றோம். எங்கெங்கயோ வாழ்க்கை பெரிய அவர்கள் குதிரைக்கு மேல் இருந்து கொண்டு படையோட போறார். ஒரு செகண்டும் பிற்படுத்தப்படாத ஆயத்துக்கு கீழே வர சக்தி, அந்த ஆயத்துக்கு கீழே வர சக்தி ஒரு நாள் சம்பவம். என்ன சொல்றாங்க, அவர்கள் குதிரைக்கு மேல சொன்னாங்க. ஒரு திடீர்னு வந்து அல காப்பிடும் உடைய ஊர்களுக்கு வந்தீங்க மறப்பணும் சொன்னாங்க. குதிரையில் இறங்கி சுஜூத செஞ்சு கூட தாங்க, குதிரையில் இறங்குறேன் சுஜூதுல வேகிறேன் ரூகெடுக்கும் சொன்னாங்க. இல்லை, இந்த இடத்துல வச்சுதான், இந்த இடத்துல வச்சுதான் மூச்சு முடிஞ்சு இழுத்தாங்க. மரக்கட்டையை கூட அரசு கீழே விழுந்தார். எல்லாரும் சொன்னாங்க குதிரையில விழுந்து மௌத்தா போயிட்டார். குதிரை விழுந்து மௌத்தாக இல்லை, மலக்குள் மௌத்து இருந்துதான். மல்வானையில வெள்ளிக்கிழமை சுபகில அல்ஹாஃபிஸ் இருப்பான் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் சொல்லுக்கு சஜதா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சுஜூதுக்கு போனா எல்லாருமே இந்த வச்சிட திரும்பி எழுப்புறான். இமாமாக இருந்து முன்னுக்கு போனாலே அதே இடத்துல படிப்பீங்க. என்டர்டைன்மெண்ட் அல்ல, அவர் சரிமாவோட நிக்கிறோடு இருந்தா வேற விஷயம். போர்ட் பண்றாரு, போர்ட் எங்கேயோ போகுது, சுத்தி விழுந்து மோட்டா போறாரு. தண்ணி ஹாஸ்பிட்டல் யாரு டாக்டர் பாலிமா எல்லாரும் படிச்சு மற்றவர்களுக்கு டிக்கெட் கட்டிக் கொண்டிருந்தான். இந்த பிள்ளைக்கு இப்ப சரி உனக்கு இருந்து போல கிளினிக் தேவையில்லை, அதே வயதுக்குள்ள அல்லாத அட்டல் வருது. ஒரு மருந்து குடிச்சிடும் 48 வயது முடிஞ்சு சகோதரர்களே முழு ஹாஸ்பிட்டலும் ட்ரை பண்ணா. அதோட கபரை கழிச்சுமா அஜல் முடிஞ்சா முடிஞ்சு, அஜல் முடிவு வந்து அமலுக்குள்ள போகும். மிச்ச காலம் திட்டம் போட்டு வாழையாவே மடோட பகுதியில் உம்மட மைய உம்மட குளிப்பாட்டத்துக்கு முழகாட்டத்துக்கு நோயாளி காய சுத்தம் செய்யறதுக்காக வேண்டி சுபஹானல்லாஹ் தண்ணியை சுதரிச்சா தண்ணி சுத்தத்துக்குள்ள மகனும் வீட்டுக்கு வந்த விருந்தாளி கேட்டடி போக வச்சமா கேட்டடி முட்டத்தான் வச்ச கிடைக்க. சகோதரர்களே, சகோதரர் சொல்றாரு, உம்மாவ முழகாட்டத்துக்கு மகள் வச்ச தண்ணியாவே நாம் என்னோட சகோதரிக்கு மையத்தை குளிப்பாங்க. இவ்வளவுதான். நாளைக்கு யாரைகளை வாசிப்பாங்க தெரியும். 2024 இன்றைக்குள்ள அமலப்பா அல்லாத கொடுத்துப்பா அல்லாத சந்தோஷப்படுத்துறதுக்கு அவசியம். அதான் எனக்கு உங்களுக்கு பார்ப்பாங்க பாவங்களை மன்னிச்சியாதான், குறைகளை மன்னிச்சியாதான், அவரோட உற்சாகத்தை தாயாகலாம், தெளிவ தாயாகலாம், அவரோட வாழ்க்கை தாயாகலாம். இரவும் பகல் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருந்து தாயாகலாம். இவ்வளவு பொறுமதியான நேரத்தை வீணாக்கிடாம பாதுகாத்து நடந்து முடிஞ்சிட்டியாகலாம். அது எங்களுக்கு மன்னிப்பத்தாயாகலாம், நடக்க இருக்கிறது அவனுடைய பாக்கியத்தை தாயாகலாம், வணிகத்தாக அடுத்தவருக்கு ஆரம்பிச்சு அமல் செய்யணும். நோக்கணும் யாருலாம், அஜிக்கு போறீங்களா அஜிக்கு போகணும் யாருலாம், வயிற்றுள்ளாத பார்க்கணும் யாருலாம், இந்த வருடத்துக்கு நல்ல நீயத்துகளை வைக்கிறோம் யாருலாம், அதனால முன்னால வருகிறது யாருலாம், அன்புடைய வாழ்க்கை தாயாரலாம், கடைசி நேரத்தை கடனில் நாம் ஆக்குவாயா, அவருக்கு கெட்ட மூச்சை விட்டு பாதுகாத்துவாயா, நல்ல இடங்கள்ல மௌத்தான செய்திகளை வாசிக் கொண்டாடலாம், நல்ல மூத்த தாயாரலாம், நீண்ட ஆயுத தாயாரலாம், சௌபாவோட வாழ வச்சுடையாரலாம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கிறது தெரியாம பாவத்துக்குள்ள போன நேரத்துல மௌத்த தந்துடாதையாரலாம். சிலவங்களோட மையத்து விபச்சார விடுதியில நடந்துட்டாங்களாம். அன்பாகவே வைத்தியசாலைக்கு மனைவியும் விவசாயியும் மையத்திற்கு வந்திருக்கிறாங்க. இந்த கோலமான காட்சிகளை யாருக்கும் காட்டியாவே
பாதுகாப்பாயா, ஈமானத்தாயா, அமலத்தாயா, எல்லா வீசத்த வாழ்க்கையை உன்னை பொருத்தம் இல்லாமல் எடுத்துடாதே. எங்களை மன்னிச்செடுப்பாயாக, இந்த கடைசி நல்லதாக ஆக்குவாயாக, எங்களுடைய குடும்பங்கள்ல வந்து சேர்ந்தவங்களை சொர்க்கவாதி ஆக்குவாயாக. அவளோட வரவணையாகலாம், ராசோட வரவணையாகலாம், காமத்தோட வரவணையாகலாம், நன்மாராயத்தோட வரவணையாகலாம். வாக்கியமாக்குவாயாக, கண்ணியமாக ஆக்குவாயாக, பிரபலியத்தை தந்திராதையாக.